எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழியில் 4வது நூறில் 10வது பதிகத்தில் 2வது பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்கோ. நாடி நீர் வணங்கும் தெய்வமும் உம்மையும் முன்படைத்தான், வீடில் சீர் புகழ் ஆதிபிரான் அவன் மேவி விரையும் கோயில், மாட மாளிகை சூழ்ந்த அழகாய திருக்குறுகூர் அதனை பாடியாடி பரவி செல்மீன் பல்லுலகீர் பறந்தே. இது பாட்டு. இந்த பாட்டில் நாடி நீர் வணங்கும் தெய்வமும், நாடி நீர்னா அவங்களுக்கு தெய்வம் இருக்கு இல்லையா, அதை சொல்றாருங்க. எல்லாரும் அவங்கவுங்க தெய்வத்தை, நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நாடி நீர் வணங்கும் தெய்வமும் நும்மையும், உங்களையுமே, எல்லா தெய்வங்களையும் வணங்குற நீங்களையும், அந்த தெய்வங்களை எல்லா தெய்வங்களையும் வணங்குற உங்களையே முன் படைத்தான். முன்னாடி ஒரு காலத்துல பிரளயம் உருவாகி ஜீவராசிகளை படைத்த நேரத்தில் உங்களை படைத்தான் அப்படின்னு சொன்னார். இப்போ மறுபடியும் சொல்லிடுறேன், இது எல்லாமே நம்மாழ்வாரோட பார்வையில தான் நம்ம சொல்றோம், அதை தெரிஞ்சுங்க. இதில் தனிப்பட்ட முறையாக என்னோட பார்வைன்றது கிடையாது. இதில் நீங்கள் ஈஸ்வரனை ஜாஸ்தியாக சொல்லி, இந்த பாட்டு பூரா ஈஸ்வரனை கொஞ்சம் இறக்கி பெருமாளை ஏற்றின்னு தான் வரும். இந்த பாடல்கள் எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்கும். ஈஸ்வரனை இறக்கின்றது இல்லை, பெருமாளை ஏற்றி இருக்கும். ஈஸ்வரன் பெருமாளை கட்டுப்பட்டவராக காட்டுவோம். அது மாதிரி பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இடத்துல பெருமாள் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டவராக காட்டுவாங்க. அதனால் அது புராணத்தில் அந்தந்த புலவர்களுடைய பார்வையில் இருக்குது. நம்ம அவர்கள் எழுதின பாட்டையும் அதனுடைய விளக்கத்தையும் தான் கொடுக்குற வழியே அதனுடைய கருத்து நம்மது இல்லை. உள்ள இருக்க கருத்து நம்ம கருத்து சொன்னதாக எடுத்துக்க வேண்டாம் யாரும். மறுபடியும் சொல்கிறேன், அதுதான். நாடி நீர் வணங்கும் தெய்வமும், நீங்கள் தேடி போய் வணங்குற தெய்வமும் உங்களையும், அந்த தெய்வங்களையும் உங்களையும் முன் படைத்தான், முன்னொரு காலத்தில் படைச்சிருக்கான். வீடில்ன்றது வீன்றது அழிவு. வெற்றிக்கும் வீன்னு ஒரு பேர் உண்டு, அழிவுக்கும் வீக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அழிவு வீன்றதுக்கு வெற்றின்னு ஒரு அழிவு உண்டு, ஒரு பேர் உண்டு, ஒரு அர்த்தம் உண்டு. அழியறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதான் வீடில், வீடு ஈடில் அப்படின்னு எடுத்துக்கணும். அழிவு, ஈடில்னா இல்லாத, ஈடு இல்லாத, அழிக்க இயலாதன்னு அர்த்தம். வீடில்னா வெற்றி கொள்ளக்கூடிய, அழிக்க இயலாத அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வீடுனா அழிக்கிறதுன்ற ஒரு அர்த்தம் இருக்கு. ஈடு இல்லை, வி பிளஸ் ஈடு இல்லை, ஈடில் அப்படின்னா ஈடில், அழிக்க இயலாத அப்படின்னு எடுத்துக்கணும். வீடில் சீர்புகழ், சீர்புகழ்னா மங்களம், மங்களமான புகழ் மிகுந்தன்னு அர்த்தம். சீர்புகழ் ஆதிபிரான், ஆதிபிரான் திருக்குறூர்ல இருக்க பெருமாளோட பேரு. ஆதிபிரான், ஆதிபிரான் அவன் மேவி உரையும் கோயில். மேவின்னா இருந்துன்னு அர்த்தம். மேவின்னா அங்க விரும்பி உரைகின்றன்னு அர்த்தம். மேவின்னா அங்க இருக்கின்ற, மேவி விரும்பி உரைகின்ற அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மேவின்றதுக்கு மேவுதல்ன்றது அடைதல்ன்றது அது பொதுவான அர்த்தம். அதுக்கு நிறைய ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இந்த இடத்துல விரும்பின்னு எடுத்துக்கணும். மேவி உரையும் கோயில், ஆதிபிரான் மேவி உரையும் கோயில். எது? அதுதான் திருக்குறுகூர். பெருமாள் விரும்பி அந்த இடத்துல இருக்காராம். ஆதிபிரான் அவன் மேவி உரையும் கோயில், மாட மாளிகை சூழ்ந்த அழகாய, மாட மாளிகை பெரிய பெரிய மாடங்களையும் மாளிகைகளையும் கொண்ட சூழ்ந்து அழகாக இருக்கின்ற, அழகு ஆய, அழகாயன்றது அழகு ஆய, ஆயன்னா ஆயர்கள் குடியிருக்கின்றது அர்த்தம். சூழ்ந்த அழகாய திருக்குறுகூர் அதனை, திருக்குறுகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி. திருக்குறுகூர் அதனை பாடி, நீங்க பாடி ஆடி பரவி செல்வின், பூலோகத்தில் இருக்க மக்களை எல்லாம் பார்த்து சொல்றார், பாடி ஆடி பரவி செல்மின். நீங்க எல்லாரும் அவர் திருக்குறுகூர்ல இருக்கிற மாதிரி, அவர் திருக்குறுகூர்ல தான் இருந்தார், புளிய மரத்தம் இல்லை. ஆனா அவருக்கு அது இல்லை. அவருக்கு எல்லா பெருமாளும் ஒன்றுதான். அவர் மானசீகமா அவர் வெளியில தான் இருக்கார். வெளியில இருந்து பாடுற மாதிரிதான் எல்லா ஜனங்களையும் சொல்றார். பாடி ஆடி பரவி, பாடி ஆடி, பரவின்னா பறந்துபட்ட இந்த உலகத்துலன்னு அர்த்தம். பரவி செல்வன் எல்லாருக்கும் போல சீர்பமாக அந்த இதை சொல்லி, அதை எல்லாருக்கும் சொல்லி நீங்க ஆடிக்கொண்டு துதித்து கொண்டுன்னு வச்சுக்கலாம். பாடி ஆடி பரவி எல்லா திசைகள்னு சொல்றது தான் பாது. எல்லா திசைகளில் இருந்தும்
பாடி ஆடி பரவி செல்மின் எல்லா திசைகளிலிருந்தும் செல்மின் பல்லுலகீர் பல உலகத்தில் சேர்ந்த பலதரப்பட்ட மக்களே. எல்லா பல்லுலகீர்ன்றது எல்லா தரப்பட்ட மக்கள்னு அர்த்தம். எல்லா திசையிலிருந்தும் பலதரப்பட்ட மக்கள்னு எடுத்துக்கணும். பல்லுலகீர் பரந்தே வேகமா போங்க. பரந்தேன்றது வேகமா போங்க. வேகமா எங்க போக சொல்றார்? ஆழ்வார் திருநெறிக்கு போக சொல்றார். அதுதான் இங்க எல்லாரையும் ஆழ்வார் திருநெறிக்கு வாங்கன்னு கூப்பிடுறார். வந்து பெருமாளை சேவிங்கோ, ஆதிபிரானை சேவிங்கோ. ஆதிபிரான் யாருன்னா அவர் தான் ஆதி கடவுள். உங்களையும் நீங்க வணங்குகின்ற தெய்வத்தையும் உங்களையும் முன்னாடி படைத்தவன், அழிவில்லாதவன். அவன் வருகின்ற கோவிலான மாடமாளிகை சூழ்ந்த அழகாய திருக்குறுகூரில் அவன் உரைகின்ற கோயிலான, அவன் விரும்பி உரைகின்ற கோயிலான திருக்குறுகூருக்கு அவனுடைய பெயரை புகழை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு எல்லா திசைகளிலிருந்தும் பல்லுலகீர் எல்லா உலகத்தில் எல்லா திசைகளிலிருந்தும் பலதரப்பட்ட மக்களும். பல்லுலகீர்னா அந்த பல உலகங்கள் கிடையாது, உலகத்தில் உள்ள பலதரப்பட்ட மக்கள் பல்லுலகீர். பரந்தேன்னா வந்து பார்த்து சேருங்க எல்லாரும். ஆழ்வார் திருநெறி போய் பெருமாளை சேருங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு 3வது பாட்டை பார்ப்போம்.